இந்த செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மகள் காந்திமதியும் பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் அளித்து பாமக செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுவெளியில் ராமதாஸின் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. தலைவர் பதவியை மீண்டும் அபகரிக்கும் எண்ணத்தில் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அன்புமணி செயல்படுவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ராமதாஸ் பேசுகையில், நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கிவிட்டது. வெற்றி வாய்ப்பு உள்ள நிர்வாகிகள் தங்கள் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது. அதனை சந்திக்க உள்ளோம் என கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போடுவது நான் தான். அடுத்து நடக்கவிருக்கும் மகளிர் மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளார்கள். 8 ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் மாநாடு என்பதால் மாநில மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பாக ராமதாஸின் அறிக்கையில் அன்புமணியின் பெயர் நீக்கப்பட்டிருந்தது. தற்போது பாமக செயற்குழுவில் அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.